إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அந்த அளவிலா அருளானுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருக்குறையான அன்னலம் பெருமானான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர்கள் மீதும் நல்லற தோழர்கள் மீதும் இந்த ஏகத்துவக்குழு ஏற்றெடுக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நின்று நிலவற்றமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகை படைத்து உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அவைகளுடைய வாழ்க்கை வழிகாட்டி நெறியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்து கொடுத்திருக்கின்றான். வெறுமனே படைப்பினங்களை படைத்ததோடு மாத்திரம் இருந்து விடாமல் ஒவ்வொரு படைப்பினங்களும் அவை எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வரையறைகளை வகுத்து தந்திருக்கின்றான். திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்ற பொழுது அனைத்து உயிரினங்களும் ஒரு சமுதாயமாக இருக்கின்றன. மனிதர்கள் மாத்திரமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் ஒவ்வொரு சமுதாயங்களாக கூட்டங்களாக இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த மனித சமுதாயத்தை பொறுத்தவரை இவர்கள் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனுடைய தூதர்கள் மூலமாக இறைவனுடைய வேதங்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய துணைவியர் ஹவ்வா இருவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு அல்லாஹ் அனுப்புகின்ற பொழுது ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றான். வகுல்னா ஹ்பிது மின்ஹா ஜமியா, நீங்கள் அனைவர்களும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மனைவி ஹவ்வா, அவருடைய வழித்தோன்றல்களாக இருக்கக்கூடிய இந்த மனித குலம் இருக்கிறதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகம் தண்டிலே இருக்கக்கூடிய அந்த அனைத்து விதமான உயிர்களுமாக ஆன்மாக்களுமாக நீங்கள் அனைவருமாக இந்த உலகத்தை நோக்கி நீங்கள் இறங்கிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைம்மா யஅதி இன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், எவர்கள் அந்த வழியை நேரான வழியை என்னுடைய வழியை பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது, கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அப்போ இந்த உலகத்தில் வாழக்கூடிய இந்த மனித குலத்திற்கான நேர்வழியை அல்லாஹ் தான் கற்றுக் கொடுப்பதாக தான் வழங்குவதாக அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த உலகில் பார்க்கலாம், பல்வேறு விதமான சமுதாய மக்கள் வாழ்வார்கள். அவரவர்கள் தத்தமது கொள்கை தான் சிறந்தது என்பதாக இந்த உலகத்தில் வாழலாம். இன்று இஸ்லாமியர்கள் மாத்திரம் இந்த உலகில் வாழலாம். இஸ்லாம் அல்லாத சமுதாய மக்கள், பல சமுதாய மக்கள் உலகத்தில் வாழ்கின்றார்கள். இப்படி எண்ணற்ற சமுதாய மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எதை பின்பற்றி நடக்க வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை படைத்த அல்லாஹ் தான் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் தான் அகிலங்களின் அதிபதி, அனைத்தையும் படைத்தான். அனைத்திற்குமான நேரான வழியை காட்டி இந்த வழியை பின்பற்றி வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த படைத்த இறைவனுடைய வழியை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். வழியே நாங்கள் எங்களுடைய மனம் போன போக்கில் நாங்கள் வாழ்வோம், எங்கள் முன்னோர்கள் சொன்ன வழியை நாங்கள் பின்பற்றி நடப்போம் என்று ஆதாரம் இல்லாத வழிகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகத்தான் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். இஸ்லாம் என்கின்ற கொள்கையாகிறது அப்படிப்பட்ட கொள்கை அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்திற்கு அழகிய உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்தில் இப்ராஹிம் என்கிற அத்தியாயத்தை சொல்லிக்காரு. இஸ்லாம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட கொள்கை, அதை நாம் எப்படி பின்பற்றி நடக்க வேண்டும், அது எப்படி நமக்கு பலன் தரும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன், அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுவது. நபி, நீ சிந்திக்கவில்லை என்றால் அல்லாஹ் சொன்னான், கலிமத்தன் தொய்யிபத்தன், இந்த நல்ல கொள்கைக்கு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த சத்திய கொள்கைக்கு ஷஜரத்தின் தொய்யிபா, அழகிய மரத்தை, நல்ல மரத்தை நல்ல உதாரணமாக அல்லாஹ் காட்டுகின்றான். அஸ்லுஹா சாபித்துன் ஃபரவுஹா பிஸ்ஸமா, அதனுடைய வேர் பகுதி ஆகிறது பூமியில் ஆழ பதிந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு
அவருடைய கிளைகளாகிறது வானலோகம் அளவுக்கு, வானின் அளவுக்கு பறந்து விரிந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்திலே பல விதமான காட்சிகளை பார்ப்போம். அது மரங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். மலைகளை நாம் பயணிக்கின்ற பொழுது பார்த்தா மரமெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். எவ்வளவு தூரம் பார்த்தா பல மீட்டர், நூற்றுக்கணக்கான மீட்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கும். அல்லாஹ் சொன்னான், இந்த கொள்கைக்கு உதாரணத்தை அழகிய உதாரணமாக சொல்கின்ற பொழுது அதனுடைய வேர் பகுதியும் பூமியிலே இருக்கும். அதனுடைய மரங்களுடைய அந்த மரத்துடைய கிளைகளாக வானத்தின் அளவு பறந்து விரிந்திருக்கக்கூடியதாக வலுவான மரம் என்பதாக நான் சொன்னான். ஏதோ காற்றடித்து புயலிலே சாயக்கூடிய மரம் அல்ல என்று சொல்லிவிட்டு தூத்தி ஊக்கலாக குல்லகையினின் எல்லா காலகட்டங்களிலும் அதனுடைய பருவ காலங்களிலே கனிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த கொள்கை என்பது, இந்த ஏகத்துவ கொள்கை என்பது இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அது உறுதியான கொள்கையோடு நாம் வாழ்கின்ற பொழுது உலகத்திலே இந்த ஏகத்துவ கொள்கையை நாம் பின்பற்றி வாழ்வதனால் லேசாக நாம் இருந்து விட முடியாது. இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மரம் எப்படி ஒரு புயலை எதிர்கொள்ளுமோ, மழையை எதிர்கொள்ளுமோ, இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளுமோ, எப்படி அது தாக்கு பிடித்து சில மரங்கள் நிற்கும். நிறைய புயலே வந்தாலும் அப்படியே சில மரங்கள் நிற்கும். சில மரங்கள் லேசாக காற்றளித்தால் கூட சாய்ந்து விடும். அப்படி இருந்து விடாமல் உறுதியான கொள்கையோடு யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகிலும் வெற்றி பெற்றவர்கள், மறுமையிலும் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது சபித்துல்லாஹ் உள்ளதீன ஆமன், ஈமான் கொண்ட அந்த நல்லடியார்கள் அல்லாஹ் என்ன செய்யறானா உறுதியாக ஆக்கிறான். இந்த கொள்கையில் யார் உறுதியாக இருக்கிறான், சத்தியத்தை யார் பின்பற்றி நடக்கிறார், இந்த கொள்கை என்பது அல்லாஹ்வினால் மனித சமுதாயத்திற்கு இறைவன தூதர்கள் மூலமாக வழங்கப்படக்கூடிய இந்த சத்திய நெறி யார் பின்பற்றி நடக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் உறுதியாக்கினான். இந்த உலகில் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் உறுதியாக்கின்றான். ஒஃபில் ஆஹிரா மறுமையிலும் உறுதியாக ஆக்கின்றான். எதிரிபுல்லாஹ் லம்சால் இன்னாஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மனிதர்கள் சிந்திப்பதற்கு உதாரணம். அதை விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருவசனத்தை விளக்கம் சொல்கின்ற பொழுது கபருடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதன் மரணித்திற்கு பின்பாக முதலாக அவனுடைய மறுமை வாழ்க்கையாக தான் ஆரம்பமாகின்றது. மௌத்தா போயிட்டா முடிஞ்சு வச்சு, அடுத்து என்ன மறுமை தான். அந்த கபர் என்பது மறுமையுடைய முதல் அடையாளமாக இருக்கிறது. முதல் செக் போஸ்டே அதான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்களா இல்லையா, பல்கலைக்கழகங்கள் கல்லூரியில் எழுதுவதற்கான அந்த எக்ஸாமில் யார் கரெக்டாக எழுதுகிறாரோ அதான் உள்ள போய் படிக்க முடியும். அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். நீட் எக்ஸாம்னு புரிஞ்சுக்கோமே, இந்த கபர் தான் நீட் எக்ஸாம் மாதிரி. அந்த எக்ஸாம்லேயே அந்த பரீட்சையில் யார் தேர்கிறார், வெற்றி பெறுகிறாரோ அவர் தான் அடுத்த கட்டத்துக்கு அவனுடைய வாழ்க்கையாக சிறப்பாக அமையும். அங்கே போய் இபாதத்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டால் பதில் சொல்றானா, இவன் சரியா இருக்கிறான் என்று உள்ளே அனுமதிக்கப்படுகின்ற சுவன வாழ்க்கையை எல்லாம் கொடுப்பான். ரசூல் அறிஞ்சாங்க, கபரிலே மனிதன் அடக்கப்பட்டதற்கு முன்பாக 2 மலக்குகள் அவனை அமர வைத்து அவனிடத்தில் கேள்விகளை கேட்பார். மர்ரப்புக்கு அவன் இறைவன் யார், உன் அதீனுக்கு அவன் மார்க்கம் என்ன, தூதரை பற்றி இந்த நபரை பற்றி என்ன நினைக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி விசாரிக்கப்படுகின்ற அந்த செய்தியில் இருக்கின்றது. அப்பொழுது அந்த மனிதன் இந்த உலகத்திலே உறுதியான கொள்கையோடு வாழ்ந்த மனிதனை அல்லாஹ் அங்கு உறுதியாக ஆக்குவானா. அந்த மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்குவான். மதர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் உறுதியாக இருக்கணும், ஈமானிலே உறுதியாக இருக்கணும். ஈமானிலே உறுதியாக இருக்கின்ற பொழுது லேசாக நம்ம இருக்க முடியாது. பல விதமான சோதனைகள் வரும். குடும்பத்தின் மூலமாக ஈமானுக்கு சோதனை வரலாம், ஊர் மக்களின் மூலமாக வரலாம், ஆட்சியாளர்கள் மூலமாக வரலாம், பொருளாதாரத்தின் மூலமாக நம்முடைய சோதனைகள் வரலாம். இன்று பல்வேறு விதமான வழிகள் இந்த சோதனைகள் வருகின்ற பொழுது இந்த கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கொள்கை, இதில் நான் ஒருபோதும் தவற மாட்டேன், வழி தவற மாட்டேன் என்று யார் உறுதியாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச் சிறந்த அந்த சில அல்லாஹ் கொண்டு செல்வான் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறது. இன்னைக்கெல்லாம் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், நிம்மதியான நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்கணும். ஈமானோடு இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வது என்பது ஒரு பெரிய காரியமாக நமக்கு தோணாது. நாம் முஸ்லீம் பானா நேரங்களில் தொழுகிறவங்க தான் செய்கிறவங்க தான் முடியும். ஆனால் இதோடு முடிந்து விடுவதா கொள்கை என்பது? சோதனையில உறுதியாக இருக்கிறோமா? அப்படித்தான் சோதிக்கப்பட்டார்கள் நபிமார்கள், சோதிக்கப்பட்டார்கள் நபி தோழர்கள், சோதிக்கப்பட்டார்கள் நல்லடியார்கள், மார்க்கத்தை ஏற்று நடந்த நல்லடியார்கள் சோதிக்கப்பட்ட பொழுது அந்த சோதனைகளை உறுதியாக நின்றவர்களாகத்தான் அந்த மக்கள் எல்லாம் நன்மக்கள் வாழ்ந்தார்கள். இன்னெல்லாம் நபிமாருடைய பெயர்கள் வரலாற்றிலே பேசப்படுகிறது.
நபித்தோருடைய பெயரை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய நற்காரியங்களை பொறிந்து கொள்வானாக ரலியல்லாஹு என்று சொல்கிறோம் என்று சொன்னால் சும்மா வெறுமனே இல்லை. ஸலாத்தை ஏற்றிட்டு அப்படியே நிம்மதியாக இருந்துட்டாங்களா? அப்படி அமைதியாக அந்த மக்கள், அந்த சமுதாய மக்கள் அவர்களை நிம்மதியாக வாழ விட்டார்களா? இவன் வழியில் நடந்திருப்போ, நாங்கள் சிலைகளை வணங்கி கொண்டு இருக்கின்றோம், இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ் மாத்திரம் வணங்குற வணங்கியிருப்போம் என்று விட்டு விட்டார்களா? கிடையாது. அல்லாஹ் திருமதி சூரத் இப்ராஹிம்ல மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டினான், வகால அல்லதீன கஃபரு லிருசுலிஹிம், அக்காலத்தில் வாழ்ந்த இறை தூதரிடத்திலே அக்காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களை இறைமறுப்பாளர் சொன்னார்களாம், லா நுக்ரிஜன்னகும் மின் அர்தினா, தூதர்களை நோக்கி சொன்னார்கள், உங்களை இந்த பூமியில் இருந்து நாங்கள் வெளியேற்றுவோம், நீங்க இருக்கக்கூடாது. நீங்கள் இஸ்லாத்தை சொல்றீங்களா? அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? உங்கள் கொள்கை அதுதானா? நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வத்தை நீங்கள் வணங்க மாட்டீர்களா? நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய சட்டத்திட்டங்களை கட்டுப்பட்டு நடக்க முடியாது அவங்களால, நீ நாட்டை விட்டு வெளியே போ, இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அவுல தஅவுதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது நம்முடைய பழைய மார்க்கத்துக்கு நீ வரணும். பழைய மார்க்கத்து இதான் ஆதாரம் இருக்கிறதா? அப்பன்பாட்டன் காலத்திலிருந்து முன்னோருடைய காலத்திலிருந்து நாமெல்லாம் எதை மார்க்கம் என்று கருதி கொண்டிருந்தோமோ அதை நோக்கி நீங்கள் தாய் மதம் திரும்ப வேண்டும். முன்னால் உள்ள மதத்துக்கு வா, இல்லாட்டி இந்த ஊரை விட்டா ஓடும். அல்லாஹ் சொல்லி காட்டினா, பௌஹா இலைஹி ரப்புஹும், அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு இறைச்செய்தி சொன்னானா, லனுஹ்லிகன்ன ஸாலிமீன், இது போன்ற அநியாயக்காரை நான் அழித்தொழிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். உலகத்தில் பல அச்சுறுத்தல்களுக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஆளாகும். நிம்மதியாக இருக்க மாட்டான், முஸ்லீமாக இருக்கணும் முடியாது. ஒரு சோதனை வரும், கஷ்டம் கொடுப்போம். நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது முடியாது. சாதாரண சிவில் சட்டத்தில் கூட இஸ்லாமத்தை பின்பற்றி வாழ்வது என்பது இக்காலத்தில் கேள்விக்குறியாக இருக்கிறது. நாம் நம்முடைய கொள்கைகளை பின்பற்றி வாழ்கிறோம், நாம் நம்முடைய பள்ளிவாசலை தொழிலை நடத்துகிறோம், நம்முடைய கடமை நம்முடைய இஸ்லாமிய அடிப்படையில் திருமணத்தை முடித்துக் கொள்கிறோம். விவாகரம் சட்டம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்கிற. இங்கே உள்ள ஒருவர் பள்ளிவாசலா மைக் போட்டு வாங்க சொல்லாது, திருமணமா நான் சொல்ற மாதிரி செய், விவாகரத்தா நான் சொல்றதான் கேட்கணும், வக்பு சொத்துக்களா நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும் என்று எப்படி நம்முடைய தனி மனித உரிமைகளை நம்முடைய மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை தலையிடுகிறார்களோ அப்படி கொள்கையிலே தலையிட்ட சமுதாயமாக தான் பிறந்தது. அல்லாஹ் சொல்லி காட்டினான், அந்த அநியாயக்காரனை அழித்தொழிப்பேன் என்று சொல்லிவிட்டு அந்த பூமியிலே உங்களுக்கு உரியவர்களாக உங்களை ஆக்குவோம் என்று சொன்னான். அடிப்படை என்ன? ஈமான் உறுதியாக இருந்தது தான் காரணம். அப்படித்தான் நபிமார்கள் சோதிக்கப்பட்டாங்க. திருமறையிலேயுடைய பல்வேறு விதமான வரலாறு நான் பார்த்தோம் என்று சொன்னால் வெறுமனே அடிதடி மாத்திரமல்ல, தாக்குதல் மாத்திரமல்ல, பல நபிமார்களை கொலை செய்யவும் தயங்கவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், எத்தனையோ நபிமார்களை நீங்கள் அநியாயமான முறையில் அவர்கள் மீது அபாண்டங்கள் சொல்லி பொய்யென கூறினீர்கள், பல நபிமாரை நீங்கள் கொன்றொழித்தீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். நபிமார்கள் என்ன தவறு செஞ்சாங்க? நல்லதை சொன்னார்கள், தீமை விட்டு மக்களை தடுத்தார்கள். அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லக்கூடிய அந்த கொலையை சொன்னதற்காக வேண்டி அவர்கள் படுகொலையும் செய்யப்பட்டார்கள். வரலாறு பல வரலாறு குர்ஆன்ல இருக்கு, படிக்கணும். நீங்கள் நம்முடைய குர்ஆனை படிப்பதற்கு, இஸ்லாமிய வரலாறு நமக்கு தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நேரம் என்பது கிடையாது. 24 மணி நேரத்தை பார்த்தாக்க ரொம்ப பிஸியாக இருக்கும், பத்தாது. எல்லாம் சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்லி அல்லாஹ் 24 மணி நேரம் பத்தலை, சூரியனை கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வச்சு ஒரு 28 மணி நேரம் 30 மணி நேரம் ஆகணும் பரவாயில்ல என்கிற நிலையில் தான் நாம் இருக்கிறோம். போலே குர்ஆனை படிப்பதற்கோ இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்கோ நம்முடைய வரலாறுகளை புரிந்து கொள்வதற்கோ நமக்கு நேரம் இல்லாத காலத்தில் இருக்கும். எப்படி அடிபட்டு எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டங்கள் பட்டு இந்த இஸ்லாம் மண்டலத்தில் வந்திருக்கிறது, சும்மா லேசு கிடையாது. இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்திருக்காங்க, சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க, நபித்தோழர் உட்படுத்தப்பட்டாங்க. நபித்தோழர் பிலாலுடைய வரலாறு, நபித்தோழர் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சாதாரண விஷயமா? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக வேண்டி அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். அந்த துன்பத்தின் சுவடுகள் பின்னால் பேசப்படுகிறது. நபி அவர்களுடைய காலத்திற்கு பின்பாக அபூபக்கர், அவர்கள் காலத்திற்கு முன்பாக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே அந்த வரலாறு பேசப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க சபையில், அவர் தான் ஆட்சி தலைவர், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி. ஹப்பாப் பின் அரத் அந்த சபைக்கு வருகிறார். வந்த பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹப்பாபே, இந்த சபைக்கு மிக தகுதியான ஒருவர் நீங்கள் உள்ள வாங்க.
ஏன் சொல்ல, எதுக்கு தகுதின்னு சொல்றாங்க? ஆட்சி அதிகாரம் முஸ்லிம்கள் கையில் வந்துருச்சு. காபிர்கள் எல்லாம் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்பாக ஒரு மிக பிரம்மாண்டமான இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைஞ்சிருச்சு. ஹப்பாப் நினைவு கூறப்படுகிறார், நீங்கள் மிக தகுதியான ஆள் இந்த சபைக்கு, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இந்த அரசு சபையில் இந்த அமைச்சரவையில் இருப்பதற்கு தகுதியான ஆள் என்று சொல்லி ஹப்பாபிடத்தில் சில விஷயங்கள் நினைவுபடுத்தப்படுகிறது. ஹப்பாப் தான் மேலே இருந்திருக்கக்கூடிய அந்த மேலே அணிந்திருந்த ஆடை விலைக்கு காட்டுகிறார். முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் ஹப்பாபின் மீது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கான ஆரம்ப கட்டத்திலே, இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே இரும்பு கம்பி நன்றாக பழுக்க காய்ச்சப்பட்ட சூடுபடுத்தப்பட்ட முதுகலிலும் விழாப்புறங்களில் இடப்பட்ட அந்த சுவடுகள் காணப்படுகின்றன. இதுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இதுதான் பரிசு என்கிற நிலையில் அவருடைய சிரமத்தை உள்ளாக்கப்பட்டதை உமர் இல்லா அவர்கள் நினைவு கூறுகிறான். சொன்னால் இப்படிப்பட்ட சிரமங்கள் இன்னைக்கு முஸ்லீமா வாழ்றதே கஷ்டம் அப்படிங்கிற நிலைக்கு வரல. ஒரு நிலை அல்லாஹ் காப்பாற்றணும். அடிப்படையான விஷயத்தில் ஈமானிலே இஸ்லாத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன கொள்கையை பின்பற்றி நடங்கள் என்று சொன்னால் நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. சாத்தியமில்லாத விஷயம். ஒரு வியாபாரம் இறைச்செய்தி வகைச்செய்தி அடிப்படையில் வியாபாரம் பண்ணுங்க, ஹராம் ஹலால பேணுங்க. நீங்கள் வியாபாரத்திலே மோசடி செய்யாதீர்கள், வட்டியின் மூலமாக வியாபாரத்தில் ஈடுபடாதீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த காலத்தில் சாத்தியமா? ஈமான் அப்படியே ஆட்டி வைக்கிறோம் சொன்னால் அதெல்லாம் முடியாது, வாய்ப்பு இல்லைங்க. ஒரு வீடு கட்டணும், பேங்கில் லோன் ஹவுசிங் லோன் போடுங்க, அது இல்லாமல் வீடு கட்ட முடியாது. ஒரு வாகனம் வாங்கணும், லோன் போடாமல் செய்ய முடியாது. ஒரு திருமணம் முடிக்கணும், அது நபி வழியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இந்த காலத்தில் இருக்க முடியாது. எப்படிப்பட்ட நிலையில் நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம். அந்த காலத்தில் முஸ்லிமா வாழ்வதே சோதனை, இஸ்லாம் என்று சொன்னாலே சோதனை. பல நபித்தோழ வரலாறுகள் அடிக்க கொண்டே போகலாம். அத்தனை சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட கூட உறுதியா நின்றாங்க. தாங்க முடியாத கஷ்டம். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வரலாறு சொல்றோம்னா இதே ஹப்பாப் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் போய் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் காபாவுடைய நிழலிலே தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய துண்டை மடித்து வைத்து சாஞ்சு படுத்திருக்காங்க ரசூலுல்லாஹ். ஹப்பாபும் இன்னும் சில தோழர்களும் போய் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் முறையிடுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்வுடைய தொல்லை எங்களுக்கு தாங்கலை, அவர்கள் கொடுக்கக்கூடிய துன்பங்களை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆகவே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் துவா செய்யக்கூடாதா? உங்க துவா எல்லாம் ஏற்றுக்குவோம். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி தரக்கூடாதா என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் முறையீடு செய்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருந்த இறை தூதர்கள் எழுந்து நின்று அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, முன் சென்ற சமுதாய மக்கள் அடைந்த துன்பத்தை பூனைகளே அடைந்தீர்களா? உங்களுக்கு கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த மக்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அனுபவித்த சிரமத்தோட சிரமமே இல்லை என்கின்ற அளவுக்கு மலைவுக்கும் மடுவுக்குமான வித்தியாசமாக அந்த சிரமங்கள் இருந்தன என்று சொல்ல சுட்டி காட்டுறாங்க. உங்களுக்கு முன்னாலேயே பல மக்கள் சிரமப்பட்டாங்க. சொல்றாங்க, முன் சென்ற வாழ்ந்த மக்கள் ஒருவர் ஈமான் கொண்டார், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி பூமியிலே குழி தோண்டப்படுமாம். இன்னைக்கு ஒரு மனிதரை ஒரு உயிரினத்தை அறுக்கிறோம், ஒரு கோழி அறுக்கிறோம், அறுக்கின்ற பொழுது அந்த நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு அதை போட்டுட்டோன்னா துடித்து கை காலெலாம் கை ரெக்கையெல்லாம் செஞ்சுட்டு இறந்துடும். ஒரு ஆடு அறுத்தோன்னா அப்படி தான், அப்போ கை கால் அசுங்குவோம், அதுக்கு உணர்வுகளை வெளிப்படுத்தி வேதனை வெளிப்படுத்தி இறந்துடும். கட்டி போடுற சொல்ல அறுக்க வேணாங்க. பிராணிகளை கோழியாக இருந்தாலும் சரி இன்ன பிராணிகளை கயிறு காலெலாம் கட்டி வச்சு நீங்கள் அறுக்கக்கூடாதுன்னு சொல்ல தடை செய்யாது போட்டோம். இவர் குழி தோண்டப்படுகிறார், கழுத்து முழுக்க என்ன செய்து மண்ணள்ளி போடப்படுது. இது அந்த பள்ளத்தில் வைத்தவரை என்ன ஆகும்? உணர்வுகள் வெளிப்படுத்த முடியுமா? எப்படி தண்டிக்கப்படுகிறான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டின பொழுது ரம்பம் கொண்டு வரப்படும். அந்த தோளுடைய இஸ்லாத்தை ஏற்ற அந்த மூமியருடைய நடுப்பகுதியில் வைப்பாங்க. என்ன சொல்ற, இஸ்லாத்தோட வெளி வழியா இல்லையா? அவர் என்ன தப்பு பண்ணார்? கொலை செய்தாரா, குற்றம் செய்தாரா, விபச்சாரம் செய்தாரா, பாவமான காரியம் செய்தாரா, பிறருடைய பொருள்களை அபகரித்தாரா? எந்த தப்பும் செய்யல. அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்று நடந்தார், உறுதியாக இருந்தார்.
நடு வகுடிலே ரம்பம் வைக்கப்பட்டு இருகூறாக அறுக்கப்பட்டும் அவருடைய ஈமானம் பாதிக்கப்படலை. துண்டாச்சு, தலை துண்டாவது, உடம்பு எப்படி அவருடைய நிலைமை இருக்கும், எப்படி அவருடைய துடிப்புகள் எல்லாம் அடங்கியிருக்கு என்பதை யோசித்து பார்க்க வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க. மேலொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்ற பொழுது, மற்றொரு நபர் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன தெரியுமா? இரும்பிலான சீப்பு கொண்டு வரப்படும். அதை நெருப்பிலே நன்கு காய்ச்சி பழுக்க வைக்கப்பட்ட நிலையிலே கொண்டு வரப்படும். என்ன சொல்ற? இஸ்லாத்தை விட்டு வெறி வரியா இல்லையா? நான் வரமாட்டேன், அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லக்கூடிய இந்த கொள்கையிலிருந்து நான் மாற மாட்டேன் உறுதியா இருந்தார். அவருடைய உடம்பிலே, அவருடைய உடல் எல்லாம் அந்த சீப்புகள் பாய்ச்சப்படுகின்றன. வச்சு அப்படியே கோதி எடுக்கிறான். சதை தோல் பிரிந்து, சதை பிரிந்து, அதோடு இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் எலும்பு வரை போய் ஊடுருவியும் கூட அவர் துடிதுடித்து இறந்தும் கூட அவர்கள் ஈமானை விட்டு அவர் பிறளவில்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு பொறுமையாக இருங்கள், அவசரப்படாதீங்க, ஒரு காலம் வரும் இஸ்லாத்திற்கு அல்லாஹ் ஒரு மகத்தான வெற்றியை தருவான் என்று ரசூலுல்லாஹ் அவர் நற்செய்தி சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிரமலாம் அல்ல. ஹப்பாபை போன்று, பிலாலை போன்று, அம்மாரை போன்று, சுமையாவை போன்று பல சிரமங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ்வோடு சொன்னாங்க, உங்கள் சிரமங்கள் மாறும் என்று ரசூலுல்லாஹ் நச்சை சொன்னாங்க. சன்ஆவில் இருந்து, யமன் தேசத்தில் சன்ஆவில் இருந்து ஹதரமௌத் வரை அச்சமில்லாமல் நீங்கள் பயணம் செய்வீர்கள், எந்த பயனும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தர் தானே பயப்படுவீங்க என்று ரசூலுல்லாஹ் நச்சை சொல்றாங்க. இன்னைக்கு பெரிய நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், அவர் நான் தௌஹீதில் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை மாத்திரம் நான் பின்பற்றுவேன், சரியா பின்பற்றுறோமா? அதுதான் கேள்வியே. ஈமானை அசைக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு சோதனையாக ஆக்கப்பட்டோம். இறைவனுடைய வழியை, இறை தூதருடைய வழியை பின்பற்றதை விட்டு நம்மளை தடுமாற செய்யக்கூடிய பல விஷயங்கள் வருகின்ற பொழுது நாம் எந்த நிலையில் நிற்கிறோம்? அல்லாஹ் மிக தெளிவாக சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தீஉல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அத்தீஉ ரசூல், தூதருடைய வழியை மாத்திரம் நீங்கள் பின்பற்றுங்கள். அவ்வா நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் ஃபதஃப்ஷரு, நீங்கள் தோற்று விடுவீர்கள் அல்லாஹ் சொன்னான். ஜெயிக்கவே முடியாது. இப்போ பார்க்குறோமா இல்லையா? பல சோதனைகள் இஸ்லாமிய சமுதாயம் உள்ளாக்கப்படுது. இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுது, உலகளாவிய நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் சொன்ன வழியிலே, தூதர் சொன்ன வழியிலே பின்பற்றாதவருடைய பெரிய விளைவுகளை இஸ்லாமிய சமுதாயம் பெரிய விலையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொன்ன தஃப்ஷலுங்க, தோற்று விடுங்கள், வ தத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் குன்றி விடுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்தியாவிலே 24 கோடி 30 கோடி முஸ்லீம்லேருந்து என்ன பலன்? உலகம் 200 கோடி முஸ்லீம்லேருந்து என்ன பலன்? ஒரே ஒரு நாடு, ஒரு பயங்கரவாத நாடு, ஒரே நேரத்திலே 7 இஸ்லாமிய நாடுகளை அழித்தொழிப்பதற்கு முயற்சி செய்து அது மாதிரி தாக்குதல் நடத்தினாலும் கூட வாங்கி முடிச்சு பார்த்தாலும் உட்காந்துருக்கான். இன்று இந்தியாவிலே பல கோடி, இந்தியாவில் கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமிய சமுதாயம் இருந்தோம், இஸ்லாமியர்கள் பாதிப்பு என்று வந்துவிட்டு சொன்னால் நம்மளால் தடுப்பதற்கு முடிகிறதா? பலம் இல்லை, அடிப்படை இல்லை. குர்ஆன் சுன்னா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையிலே உறுதியாக இல்லாத விளைவுதான் இது போன்ற நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனைக்கு உள்ளாக்குகின்றான். இப்படிப்பட்ட சோதனையில் வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் என்பக்கூடிய வழியின் பக்கம் நாம் திரும்புகின்ற பொழுது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய வாய்ப்பை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த மகத்தான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ்கின்ற பொழுது பல சோதனைகளுக்கு நாம் உட்படுத்தப்படுவோம். அந்த சோதனையிலே பொறுமையாக இருக்க வேண்டும். பின்பற்றுகின்ற பொழுது வெறுமனே நாம் விட்டுவிடப்பட மாட்டோம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமறையை சொல்லி காட்டுகின்ற பொழுது அஹசிபன் நாசம் ஐயுத்தரக்கு ஐயம் கூலு ஆமன்னா வகும் லா யுஃப்தனூன், மக்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்கள்னு எல்லாம் கேட்குறான். மூமின்னு சொல்லிட்டேன், முஸ்லீம்னு சொல்லிட்டேன், உனக்கு எந்த சோதனையும் இல்லை, நீ சும்மாவே சொர்க்கம் போகலான்னு நினைக்கிறான்னு எல்லாம் கேட்குறான். அப்போ நம்ம சோதிக்கப்பட்டோன்னா நம்ம கரெக்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஜம்முன்னு இருக்கோம், ஜாலியாக இருக்கோம்னு சொன்னால் நம்ம சரியாக இல்லைன்னு அர்த்தம்.
அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அப்படியே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இறை தூதர்கள் சோதிக்கப்பட்டாங்க, நபித்தோழர்கள் சோதிக்க, யார் உறுதியாக இருக்கிறான்? அல்லாஹ் அதை தான் சொல்லி காட்டுகின்றான். திருமலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் ஆல் இம்ரான் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வலியஅலமல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் ஆமனு மின்கும், உங்கள் ஈமான் கொண்டவர்கள் யார், வயத்தஹத் மின்கும் ஷுஹதா, உங்களிருந்து தியாகின்னு அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் தியாகத்திற்கு யார் தயார்? நமக்கு தியாகம்னால பெரிய தியாகம், போர்க்களத்தில் போய் நிற்கிறது ஒரு பெரிய உச்சகட்ட தியாகம். தூக்கத்தை தியாகம் நம்மள ஃபஜர் தொழுகைக்கு எந்திரிச்சு வரது கஷ்டமாக இருக்குது. ஹராமால நம்ம பண்ண முடியல, வட்டியை தியாகம் பண்ண முடியல, பாவமான காரியங்களை தியாகம் பண்ண முடியல, வீணான காரியங்களை தியாகம் பண்ண முடியல, எல்லாத்தையும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் முஃமின் முஸ்லிம் சொல்வது என்ன பலன்? அல்லாஹ் தெளிவாக கேட்கின்றான். திருமறை சொல்ல ஹுஜராத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, காலத்தில் அராப ஆமன்னா, கிராமவாசினா இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்கண்ணா, நாங்களும் ஈமான் கொண்டோம்னு சொல்லிட்டே வந்தாங்கண்ணா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லம் துமினு, நபி நீங்கள் சொல்லுங்க ஈமான்லாம் கொல்லப்பா, வலாக்கின் கூலு அஸ்லாம், நான் முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லு, இஸ்லாத்தில் இருக்கிறேன், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுற இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன் என்று சொல். ஆனால் மூமின் என்று சொல்லக்கூடிய இந்த அந்தஸ்து நீ வரல. வலம்மா இதுகுல் ஈமான ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்கள் ஈமான் நுழைகின்ற பொழுதுதான் அது சொல்லணும். ஈமான் வந்து விட்டு சொன்னால் எதையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வும் தூதரும் கட்டுப்பட்டு நடப்பான். இஸ்லாத்தில் எத்தனை அம்சங்கள் சொன்னதோ அதை நம்மால் இயலுமானவரை பின்பற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை என்பது மிக சொற்பமான காலகட்டங்கள், ஒரு வினாடியில் முடிஞ்சிடும் உயிர், யாருக்காலையும் காத்திருக்காது. மரணம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மிக மிக ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அழகிய உதாரணத்தை பாருங்க. ஒரு காலில் இருந்திருக்க செருப்புடைய மாறை விட மிக நெருக்கமாக இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம் நினைக்கிறோம் இப்போ மொத்தா போக மாட்டோம், அவரு வயசானால் மொத்தா போட்டோம், அவன் ஆக்சிடென்ட் மொத்தா போயிட்டான், அவனுக்கு நோய் இருந்துச்சு மொத்தா பார்ப்பான். யார் உண்டாக்குறது? யார் விபத்தை யார் உண்டாக்குறா? மனித தவறு என்ன நான் வெளியில் சொல்லலாம், தவறு போய் ஆக்சிடென்ட் சொல்லலாம், நம்ம யார் ஏற்படுத்துகிறது? யார் விதியை யார் ஏற்படுத்த? அல்லாஹ் தானே. ஓ முஸப்பிபுல் அஸ்பாப், காரணங்கள் அல்லாஹ் தான் உண்டாக்கும். அப்படிப்பட்ட நிலை வருவதற்கு முன்பாக நம்ம சீர்படுத்த வேண்டாமா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். நீங்கள் ஈமான் கொண்ட நிலையிலே இஸ்லாத்தின் கொள்கையிலே தவிர நீங்கள் மரணித்தை விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். அதிலும் கூட ஒரு சிறப்பான ஒரே ஒரு துவா சொல்லி முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்தவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை சொல்றாங்க. அல்லாஹ் மக்ஃபில் ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா என்று சொல்லிவிட்டு கடைசி அல்லாஹ் மன் அஹ்யைது மின்னா ஃபஹிய லில் ஈமான், யார் உலகில் நாங்கள் எங்களில் யாரெல்லாம் வாழ்கின்றோமோ ஈமானோடு வாழ்வதற்கு உதவி செய்வாயாக. மமன் தவஃபது மின்னா வ தவஃபஹு லில் இஸ்லாம், இஸ்லாமிய கொள்கையில் மரணிப்பதற்கு வாய்ப்பு கூட இறைவா என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் ஜனாஸா தொழுகையிலே செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை எவ்வளவு அழகான வார்த்தை. அப்போ கொள்கையிலே வாழ வேண்டும், இஸ்லாத்தில் வாழ வேண்டும், இந்த கொள்கைக்காக வேண்டி நம்முடைய அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கொள்கை என்று சொன்னாங்க 24 மணி நேரம் போருக்கு போக, சண்டைக்கு போக, எதிர்கிட்ட, அதெல்லாம் பெரிய வேலையே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னான், குர்ஆன் என்ன சொல்றது, தூதர் என்ன சொன்னாங்க, அதிலே கொஞ்சம் கூட பேசாமல் வாழ்ந்து மரணிப்பது தான் இஸ்லாமிய கொள்கையாகும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.